ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி என்ன சட்னி செய்ய போகிறேன்னா தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் நல்லா உப்பி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கும்போது அதோடைய தொலியில் நல்லா சுருங்கி வரும். அது வரைக்கும் நம்ம அதை வதக்கி இருக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைக்கணும், இல்லைன்னா தெரித்து ஏக ஆயிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் சேர்த்து இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சட்னி நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு கடுகும் காஞ்ச மிளகாயும் நம்ம தாளித்து சேர்த்தாச்சு. இப்போ நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.